ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது. முதல் விஷயம், சனி பகவான் உங்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்கார். 7 நாட்டு சனியா இருக்கவர் வக்ரகதி அடையிறது ஒரு பெரிய நல்லது. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்குங்க. அப்ப 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் அவரு நம்மளை எல்லளவும் கெடுக்க போறதுல இது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் நல்லது இது. ரெண்டாவது நல்லது என்ன, சனி பகவான் சரி பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுமா. ஆமா, அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இல்ல வேற ஏதாவது நல்லது இருக்கா சனி பகவான் வக்ரகதி அடையும் போது? இல்ல வேற ஏதாவது எங்களுக்கு கெட்டது வருமா? கெட்டது எல்லளவும் வராது. நல்லது அப்ப ஏதாவது வருமா? கண்டிப்பா வரும். என்ன நல்லது வரும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னாங்க, சனி பகவான் உங்களுக்கு 10 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், அதுக்கும் அவர் தான் அதிபன். 11ஆம் பாவம் லாபஸ்தானம், இதுக்கும் அவர் தான் அதிபன். நம்ம பொதுவாகவே வந்து பாருங்க, நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்மளோட வேலைகளை குறித்து பல கனவுகள் இருக்கும். நான் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நேரத்துல வேலை செய்யறேன். வேலை செய்யும்போது நான் யோசிப்பேன், எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கு, எனக்கு எவ்வளோ திறமை இருக்கு, நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி. இருந்தாலும் என்னோட திறமைக்கும் என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் எனக்கு உரிய அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்குதா? என்னோட ஒரு டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வருமானம், ஒரு சம்பாத்தியம் அப்படின்றது சம்பாதிக்கிறேன்னா இல்லையே. என்னை விட மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சம்பாதிக்கிறாங்க, நான் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறேனே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஹையர் ஒரு பொசிஷன்லாம் எல்லாருக்கும் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த பாஸாக இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன்ல இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி பல கனவுகள் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ஆம் பாவம் குறித்து சில கனவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரா? கொடுக்க போகிறது சனி, அப்படிலாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஈக்குவல் திறமையான பர்சன் தான். அதாவது என் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா படித்தான், ஸ்கூல் படித்தான், காலேஜ் படித்தான், இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பாட்டில் என்னை விட வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட எனக்கு பழக்கம், என்னை விட அவனுக்கு திறமை கம்மி, என்னை விட அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கம்மி. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரு தொழிலை வந்து ஆரம்பித்தோம். ஆனால் அவன் இப்போ எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன். அப்போ என்னை விட அறிவு திறமை எல்லாம் கம்மி இருக்கவும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறான். இவ்வளோ அறிவு இருந்து இவ்வளோ புத்திசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம், நான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு ஒரு விதமான ஒரு குறை இருக்கு, கவலை இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, டென்ஷன் இருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களோட சுய தொழில் குறித்து உங்களுக்கு சில கனவுகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இது ஒரு ப்ளஸ். அதே மாதிரி லாபத்தை குறித்து நம்ம யோசிப்போம்.
நானும் டாக்டர், அவங்களும் டாக்டர். படிக்கும்போது அவங்களெல்லாம் விட சூப்பர் டூப்பரா படிச்சேன் நானு. படிக்கும்போது சாதாரணமா கூட படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லாவே கூட படிச்சாங்க. ஆனா 2 பேரும் சேம் குவாலிஃபிகேஷனா இருந்தாலும், இன்னைக்கு அவங்க வாங்குற ஃபீஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ரூ. 1500. நான் வாங்குற ஃபீஸ் ரூ. 300. அப்ப என்ன படிச்சு, என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? பெருசா லாபம் சம்பாதிக்க முடியலையே, பெருசா சம்பாதிக்கிறதுக்கு திறமை இல்லையே அப்படின்ற மாரி யோசிப்போம் பார்த்தீங்களா? செய்யக்கூடிய தொழில்ல நம்மளோட லாபமும், நம்மளுக்கு ஈக்குவலா இருக்க பெர்சனுடைய லாபத்தையும் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். அதே மாதிரி நம்ம லாபம் குறித்து நம்மளுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ரூ. 10 வேலை செஞ்சா ரூ. 10,000 சம்பாதிக்கணும். அப்படி ஒரு தொழில செய்யணும். எல்லாருக்கும் இந்த மாரி ஆசை இருக்கும். கடைசி ரூ. 10 நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு ரூ. 1000 சம்பாதிக்கும். அப்படி ஒரு தொழில செய்யணும். இப்படியெல்லாம் ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து பாருங்க, நியாயமா ரூ. 10 சம்பாரிச்சா ஒரு ரூ. 12 சம்பாதிக்கலாம். இதுதான் கரெக்ட்டு. ஆனா சில தொழில்கள் இருக்கு. இப்ப ஒரு சில விஷயங்கள் இந்த கேம்பிளிங், ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருக்கவங்க அந்த மாரி தான் யோசிப்பாங்க. சரி, அந்த மாதிரி அவ்ளோ யோசிக்கலனாலும் ஒரு நல்ல லாபம் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. அது சார்ந்த நிறைய கவலைகள் இருக்கு அப்படின்னா, அந்த கவலைகள் இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். அப்போ ஆன் தி ஹோல் என்ன? உங்களுக்கு தொழில் குறித்தும், உங்களுடைய லாபங்கள் குறித்தும் பலவிதமான யோஜனைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, அதுல சில ஆசைகள், சில யோஜனைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். சூப்பர். இது சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குருனோட பார்வையில இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்ரகதி அடைஞ்ச சனி இந்த மாதிரி பலன்கள குடுப்பார். கடைசி 40 நாட்கள் சனி வக்ரகதியில இருப்பாரு. ஆனா குருனோட பார்வையில இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப என்னங்க ஆகும்? அப்போ ஒண்ணும் பெருசா நெகட்டிவ் வராதுங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, திருப்பி 7 நாட்டு சனியினோட ஆட்டோ லைட்டா ஸ்டார்ட் ஆகுற மாரி தோணும். எப்படி? ஆல்ரெடி வந்து பாருங்க 7 நாட்டு சனி வந்ததுலேருந்தே மேஷராசி அன்பர்களுக்கு கையிருப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, காணாம போச்சு. நான் ரூ. 10 வச்சிருந்தேன், ரூ. 10,000 வச்சிருந்தேன், ரூ. 10,00,000 வச்சிருந்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக விரயம் ஆயிடுச்சு. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்ல பெருசா நிம்மதி இல்ல. வேலை செய்ற இடத்துல பெருசா நிம்மதி இல்ல. இப்படி சொசைட்டில பெருசா மரியாதை இல்ல. எல்லா பக்கமும் நான் ட்ராப் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த உணர்ந்தீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி லைட்டா திரும்பி வரும். என்னடா திரும்பி முதல்ல இருந்த அப்படின்ற மாரி தோணும். மீண்டுமா? திரும்பியா? அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். ஜஸ்ட் ஒரு 40 டேஸ். அந்த 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் இருக்கும். 7 நாட்டு சனியினோட இம்பாக்ட் திருப்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பெருசா யோசிக்க வேண்டாம். என்ன பண்ணணும்? நம்ம பாட்டு நம்ம வேலைய செய்யணும். சின்சியரா, டெடிகேட்டடா நம்ம பாட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் செய்றோம் அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும். கவலைப்படாதீங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அந்த 40 நாட்கள் ஓவர் திங்கிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. சிம்பிள். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நடந்தா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் ஆகுது. பிடிச்சிருது அவரில். தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க
உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.